சகஸ்திர நாமங்களை நாம் ஸ்தோத்திரம் கொண்டு தாயை சேர்ந்த கோயிலமில்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த நிகதி. அந்த நிகதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து உன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இதை காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இந்த வாசம் இருக்கின்றார் பண்டப்படுகின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து என்று ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதிக்கு தோடு ஆசி பெற்றேன். அதன் பின்னால் பார்க்கட சென்று என் பட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை. அதன் அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாசிவியை தோதாசி பெற்றேன். இப்படி கலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 குரூராக வெடிக்க கடப்பது சாபத்தை பெற்றுவிட்டேன். நாராயண ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ 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 நாராயண. காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது. அம்மா ஆமா உண்மைதானே. அதுக்கு என்னவா உங்களை ஜாமீன் எடுக்க கூப்பிட்டாங்களா? அதே உங்களை ஜாமீன் எடுக்க கூப்பிட்டாங்களா நான் கேட்குறேன். உள்ளே வச்சு விட்டாங்க, அவர் யாரும் எடுத்து வரணும்ல. அதுதான் உண்மை. அது இருக்கட்டும், நமக்கு தெரியுமில்ல. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் ஆமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவர் என்ற வள்ளுவனுடைய கூற்று மறக்க முடியுமா? தெரியும். ஏன்னா சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு. ஆக இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றான் வள்ளுவன். அந்த இடத்திலே நாம் எந்த இடத்திற்கு வருகின்றோமோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நமது இடத்தையும் பொருளையும் ஏவல் கொண்டு நாம் செய்ய வேண்டும் கழகம். அந்த கழகத்தின் வாயிலாக உலகத்துக்கு நற்கருத்துக்களை சொல்வது அது என்னுடைய கடமை. கடமை செய்வது வளர எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இந்த கதைக்கு நாயகன் நாம் கந்த துதிபாடி ஆரம்பிப்போம். கழகத்தில் சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாடிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே
விரலுக்கு மோதிரம் பவனத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்கத்திரு பாதம் வணங்கிடும் போது தங்கத்திரு பாதம் வணங்கிடும் போது தங்கத்திரு பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு என்ன ஏது நாம் பெறுகின்ற சுகத்திற்கு என்ன ஏது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடி கேகினே சதவி கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடி கிங்கினி சலங்கையிட்டு வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து வெற்றி மேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நன்றி 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 கந்தம் துடிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை இந்த கழகத்திலே கழகத்துக்கு ஏற்றவாறு கன்னித்தமிழ் மாட்டிலே ஐயன் குடிகொண்டிருக்கிறானே ஏமர்மான் எல்லை கருப்பட சாமியாக இந்த இடத்திலே ஐயம்பாளையம் மண்ணிலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்றாலும் நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஒரு வருட இடைவெளிக்கு பின் போன ஆண்டு வந்தது மறுபடியும் இந்த வருடத்திலே இந்த எல்லையிலே இந்த மண்ணிலே இந்த மேடையிலே வருவதற்கு வாய்ப்பினை வாரி வழங்கிய ஐயம்பாளையம் கிராம பொதுமக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சிறந்த அந்த வணக்கங்கள் ஆக நன்றிதரை தெரிவிக்க வேண்டும் காரணம் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர் கண்டான் வள்ளுவன் அப்படி பார்க்கும் பொழுது அந்த நன்றி வராத உள்ளத்தோடு நானும் இவ்விடத்திலே சிறப்பாக என் தாய் குங்கும காடியவனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கலாம் உலகத்திலே தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களை தீர்க்கக்கூடியவனை ஆதிபராசக்தி வாழைவராகி நித்திய கல்யாணி பக்தர்களுக்குழி ஜெயவிரி கங்காதரி பரிமளைவேடி திருநேத்திரி ஆரணி புவனகாரணி அநாதரிஷகி கௌரி பைரவி என்ற நாமங்கள் வாய்ந்தவள் காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக எங்கள் மதுரையிலே மீனாட்சியாக இன்று ஐயம்பாளையம் மண்ணிலே குங்கும காளியவனாக காட்சி கொடுத்து கருணை கொடுத்து இருக்கிறார் அப்பேற்பட குங்குமம் என்றாலே குளிச்சக்கூடிய பெண் தெய்வம் அப்பேற்பட தாயை தொழுது அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டக்கூடிய என் தாயை வணங்கி கழகத்தை ஆரம்பிப்போம். ஓம் நமோ நாராயண. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடிகெடு போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா ஐயம்பாளையம் மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் குங்கும காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீரும் அம்மா. தூதுவளையலையரச்சு தொண்டையில தான் நினைச்சு சாமி அம்மா குங்குமக்காளியை பத்தி பாடுறோம்ட்டு தூதுவளை இலையரைச்சிட்டு பாடுறீங்களே ஒன்றும் புரியல. ஊரை கணக்கு பெருச்சாலி வீட்டை கணக்கு விளையாண்டு நான் பாட்டுக்கு ஆத்தலை பட்டி பாடிக்கும்போது வாட்சி காட்டினவர் அவர் தானே. என் மேல எல்லாம் இவளை இந்த நடுநிசி வேலைன்னு அடாத மழை பெய்தாலும் விடாத நடந்த பார்ப்போம் ரசிக்கிற நீங்க இதை ரசிச்சு பார்த்துட்டு இல்ல அவர் தானே வாட்சி காட்டினார். இல்ல அது தவறு சொல்ல வேணாம், வழிகாட்டி அதான் உண்மை. ஏன்னா முன்னேறு போன பாதையில பின்னேறு போகும், முன்னேறு போன பாதையில பின்னேறு போகும். சுருதி மாதா லயம் பிதா, ஒரு தாயின் தகப்பன சாத்தா இந்த பிள்ளை பிறக்கும். அது மாதிரி இந்த பெட்டி தான் அம்மா எங்களுக்கு.
மிருதங்கம் தான் அப்பா, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு அப்பா. அதனால இந்த இடத்துல இந்த தாய் தந்தை பெற்றெடுத்த பிள்ளை இந்த கீதம், அதனால ராகத்தை வாசிக்கிறாரு. பொதுவாகவே கடவுள் மீது பக்தியாக அதிகமாக பாடக்கூடிய ராகம் ரேவதி. அந்த ரேவதி ராகத்தை பிடிக்கிறாரு. ரேவதியை பிடிச்சு அலசுங்க. சரி பபனி சா சனி பமரே ச. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி, அருள் பங்கு முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போற்றி போற்றி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை தெய்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகை வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கும் வீடாறு. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்து வாழ்வாழ்த்துவா. ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே. பாருங்கள் எல்லாமே படித்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் எழுத சொல்லலாமா? எங்களுக்கும் கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமியின் ஆடியது கேட்க விளையா. செல்வங்களும் நற்புகளும் வந்து வீணும் மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா. எங்களுக்கும் கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? ஆதரவா யாரும் இல்லை, ஆசைக்கு எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவன் பிள்ளை. ஓம் 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 ஓம். ஆதரவா யாரும் இல்லை, ஆசைக்கு எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவன் பிள்ளை. சொந்தமில்லை பந்தமில்லை சொல்லுங்கடம் நல்லதில்லை, உன்னை போலையும் உலகில் இல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி, உங்கள் குழந்தை இணையாதடி. அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை இணையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, உங்கள் குழந்தை இணையாதடி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், மடி மீது தலை வைத்து மகிழ்கணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கும் கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? வெண் சங்கு நாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. ஓம் 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 ஓம். வெண் சங்கு நாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. முத்துமணி பதங்களில் இனசரங்கை ஓடி மொத்தமாக உன் அழகை சிந்திவிட ஏதோ உனை பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா. அம்மா தில்லை காளி இந்த உலகாரும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திரிசூலினி. ஐயம்பாளையும் குங்குமக்காளி இந்த அகிலமாளும் திரிசூலினி.
மனம் கனிந்து அருள்வாய தில்லை காளியே எல்லை காளியே எங்கள் குங்கும காளியே எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா அடியல் தாயுமே இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா காளி மகமாய் தருமாறி அபிராமியில் ஆடியது கேட்க விளையா செல்வங்களும் நற்பகளும் வந்து வீரமானதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுமே இருக்க செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா நன்றி நன்றி துரைசாமி சண்முகம் கவுன்சிலர் அண்ணே அம்மா ரொம்ப நாள் உதயகுமாரா அன்பு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கட்டும் கவுன்சிலர் அன்பு அண்ணார் உதயகுமார் மற்றும் துரைசாமி சண்முகானந்தம் உள்ளிட்ட அன்புக்கு சேர்ந்து ரூபாய் 201 கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் நன்றி நன்றி கடந்த வணக்கம் மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்கலாம் தெய்வம் தான் நமக்கு துணை நன்றி பாடுவது தானே வந்திருக்கிறாங்க ஆக மொத்தத்திலே வந்தாரை வாழவைக்கூடிய வண்டமி நாடு செந்தமிழ் நாடு போதில் இன்ப தேன் வந்து பாகிது காதல் என்பார்கள் தமிழுக்கும் அமுதன் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஆக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற ஒரு வாசகம் இன்றளவிலும் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த இடத்துடைய பெருமை மகிமை என்னவென்று பார்க்க வேண்டும் காரணம் கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம் ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்த்தால் குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பெருமைகள் சேர நாடு வேலம் உடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்தொழித்து போன ஆண்டு வரும் பொழுது இங்கே பார்த்தால் பனி நிறைய பெய்தது மழை அல்ல ஆமாம் ஆனால் அந்த மழையை வரவேற்கக்கூடிய வகையிலேயே மங்கையர்கள் மகளிர்களுடைய ஆட்டமும் பாட்டமும் வெகு நிறைவாக இருந்தது அதே ஆலயத்திலே அன்னமிட்டு அமுதம் அளித்தார்கள் ரொம்ப சிறப்பு இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று ஏற்கனவே இன்னொரு தேதி ஒரு நாடகம் இங்கே ஒன்று இருக்குப்பா அது கேட்டாக்க அது ஒரு பிரச்சனை நீங்கள் உங்களை தான் நான் கூட்டி வச்சு அப்புறம் தேதி மாறி போச்சு ஆமாம் எனக்கு அங்கிட்டு வந்துருச்சு அதனால மீண்டும் ஆனால் மறுபடியும் இங்கே வருவதற்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு அதுக்கு பின்னால் ஏற்பட்ட வாய்ப்பு அதான் இறைவன் எங்கு இருக்கிறான் இறைவன் ஏகாந்தமானவன் என்பதை பார்க்கும் பொழுது நாட்டின் பெருமையை பரிசாட்ட வேண்டும் வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் நெல் உயிர குடிவயிரும் குடிவயிர கோன் உயிரும் என்பவர்கள் செங்கோல் பிடித்து நீதி வராமல் ஆட்சி செய்த மன்னர் வரிசைப்பட்டியல் பார்க்கும் பொழுது மன்னன் புகழ்பாடு மகிமையோடு ஆரம்பிக்கலாம் உலகத்தை நஞ்சை கடலிகளின் நாயகனை நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க பெற்றவரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விருளையர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணையில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே மூன்று நிலங்களுக்கு முடி கூடி நாள் புவனம் முழுதும் புலி பொறித்து கொடி நாட்டினார் மூன்று நிலங்களிலும் முடிசூடி நான் புவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் போன
விளக்குகள் நாட்டினார். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழன் வழிகாட்டினான். நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலமும் சுற்று வரக்கூடிய நாரதனும் போற்றி விளங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையிருந்து பேச வேண்டுமென்றால் சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திலே 1000 பேர் இருந்தாலும் 7-14 கூடியிருக்கக்கூடிய திருச்சபை. அந்த திருச்சபை மண்ணிலே அன்பு நண்பர் சண்முகானந்தம் அவருடைய சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுக்க விருப்பத்திருக்கிறார்கள். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆக இவ்விடத்திலே எங்கே கழகம் என்று தேடி பார்க்கும் பொழுது நான் இவள் நேரமாகி விட்டது. இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்க என்னமோ